செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி அவரது பெற்றோர்களுடன் வசித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த நாகதாஸ் கூலி வேலை செய்து வரும் இவரும் அதே பகுதியில் வசித்து வருகின்றார். 19/10/2018 1 மணிக்கு சிறுமி அவரது அம்மா புடவையில் ஊஞ்சல் கட்டி விளையாடி கொண்டிருந்த போது நாகதாஸ் சிறுமிக்கு சாக்லேட் கொடுப்பதாக கூறி அவரது வீட்டிற்கு கடத்தி சென்று சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமி அவரது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் உடனடியாக சிறுமியின் தாயார் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு போக்சோ கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் வழக்கினை விசாரித்த நீதிபதி நசீமா பானு நாகதாஸிற்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும், அபராத தொகை கட்ட தவறினால் மேலும் 1 வருட சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார்.